ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் ஜாம்பிஸ் வரும். ஒருத்தன் ஜாம்பி ஆயிடுவான், அவன் போய் இன்னொருத்தனை போய் கடிப்பான், உடனே அவனும் ஜாம்பியா மாறுவான். இப்படி ஊர் முழுக்க ஜாம்பியா மாறி அங்க இருக்கக்கூடிய காரு, ட்ரெயின் எல்லாத்தையுமே பிடிச்சி ஆட்டு நாட்டம் தெரியுமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜாதி வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சுத்திட்டு கிடக்குறாங்க. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் இல்ல, பல ஜாதிகள் அது மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த 2 நாளா ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது. சேலம், ஈரோடு இது மாதிரியான பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெருமை நாங்க பேசுறோம். அதுலயும் அதுல கொடுமை என்னன்னா, தீரன் சின்னமலையோட நினைவு தினத்துக்கு நாங்க போறோம், அவருக்கு நாங்க மரியாதை செலுத்துறோம் அப்படின்ற பேர்ல தீரன் சின்னமலையோட மரியாதையை ஒட்டுமொத்தமா நாசமாக்குற மாதிரி தான் அவ்வளவு பெரிய ஜாதி வெறி கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஜாதி வெறி ஒரு பக்கம் நடந்துருக்கு, ஒரு பக்கம் ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் கூட, அதான் நான் திமுகவை சேர்த்தே சொல்றேன், திமுக உட்பட ஒரு அரசியல் கட்சிகள் கூட இதை கண்டுக்க மாட்டாங்க. போலீஸுமே இதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படி யாருமே இதை கண்டுக்காத பட்சத்துல இன்னைக்கு யூடியூப் மாதிரியான பொதுத்தளங்கள்ல சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க தான் இதை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பரிதாபங்கள் யூடியூப் சேனல் அவங்க இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவுல இன்னைக்கு வைரலாக மாறி இருக்குது. இந்த ஜாதி வரி எப்பேற்பட்டது, இந்த ஜாதி வரிக்காக எப்படியெல்லாம் மக்களை மூலச்செலவு செஞ்சுட்டு இருக்காங்க, இளைஞர்களை கல்வியின் பக்கம் அவங்களோட கவனத்தை செலுத்தாம ஜாதி வரியில எப்படிலாம் நாசப்படுத்திருக்காங்கன்றத ஒரு அழகா ஒரு வீடியோல ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்காங்க. 2 மில்லியனுக்கு மேல இப்ப வியூ போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த வீடியோல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான், ரொம்ப சோர்ந்து போய் வரான். என் கூட படிச்சவன்லாம் நல்ல பெரிய ஆளாயிட்டாங்க, நல்ல கம்பெனியா வேலைக்கு போய் சேர்ந்து போயிட்டாங்க, நான் தான் அப்படியே கிடக்குறேன், என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு புலம்பும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன், ஏண்டா வேலைக்கு போனமாடா ஆசைப்படுற, வேலைக்கு போனா என்ன ஆகுறது, நம்மளா எந்த ஜாதியை சேர்ந்தவங்க தெரியுமாடா, நம்மளா எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தெரியுமாடான்னு சொல்லி அவன் காதல போய் மூளைச்செலவை செய்யறான். அவன் மூளைச்செலவை செஞ்சு அவருக்கு அவருடைய பிளாஷ்பேக் சீன்லாம் ஓடுது, நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அந்த மூளைச்செலவை செஞ்சோன்னே உடனே கொஞ்சம் இந்த அறிக்கை வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போயிட்டு உடனே ஒரு அந்த ஜாதி குழுவை சேர்ந்தவங்களும் எப்படி இருப்பாங்களோ, ஒரு வெள்ளை அரக்கை சட்டை, ஒரு குங்குமம், கையில ஒரு காப்பு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், இதெல்லாம் போட்டு எப்படி ஒரு ஜாதி கட்சியினர் ஒரு அடையாளம் இருப்பாங்களோ அந்த மாதிரி அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ உடனே கோபி அந்த இடத்துல வராப்புல. கோபி வந்து கேட்கிறாரு, ஏண்டா ஏதோ வம்ச பெருமைன்றியா, அப்படி என்னடா அவனுக்கு வம்ச பெருமை? அவங்க தாத்தா ரோட்ல உட்காந்து பொறிக்கடல உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, இவங்க அப்பா சோத்துக்கு வழி இல்லாம அங்க போய் அன்னதான சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாரு, உங்களுக்கு என்னடா வம்ச பெருமை அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி பெருமை வம்ச பெருமை பேசுறவன் எல்லாமே இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகா அல்ல தெளிவுபடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு அடுத்த சீன்ல பார்த்தோம்னா ஒரு பேனர், ஏன்னா இந்த ஜாதி கட்சி பெருமை பேசுறவங்க எல்லாம் பேனருக்கு பஞ்சமே இருக்காது, பேனர் அடிச்சு தள்ளுவாங்க. அதுல அவங்க வைக்கிற வசனம்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அதுல இந்த பரிதாபங்கள் வீடியோல பார்த்தோம்னா, பயலுக்கு தான் எங்க கண்ணு பிரச்சனைனா போன் பண்ணு, பயலுக்கு தான் எங்க கண்ணு பிரச்சனைனா போன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங் டைலாக். இது மாதிரி ரைமிங் டைலாக் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளா ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. சின்ன பசங்க இன்னும் மீச கூட முளைக்கல, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஜாதி வெறி அப்படி போயிட்டு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாடா அடிச்சா தூங்க மாட்டேன், 6க்கு அப்புறம் 7டா, 1 இயருக்கு அப்புறம் எவன்டா, செல்போன் அடிச்சா ரிங்கு, தேவர் அடிச்சா சங்கு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஜாதியினர் எப்படி எல்லாம் ரைமிங் டைலாக் வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விதத்திலுமே பரிதாபங்கள் அது பேனர் சீனை வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான சீன்ல வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க, இந்த ஜாதி பெருமை பேசக்கூடிய நபர்கள் வந்து கையில கலரா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலர் கயிறு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான கலர் கயிறு வச்சிருக்கும் போது, அங்க பார் நம்ம கலர் கயிறு போட்டிருக்கான் பார், நம்ம பையடாவன், அவன் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதி கயிறை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமை பேசுறது. ஏன்னா மற்ற ஏதாவது வேற கலர்ல கயிறு மாட்டிருந்தா அவனை ஒரு இழிவா பாக்குறது, அவன் கூட சேராம இருக்கிறது, இது மாதிரியான செயல்பாடுகள் அந்த கயிறை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமை பேசுறாங்க இல்லையா. இதனாலதான் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அந்த சந்துருவோட தலைமையில ஒரு விசாரணை குழு ஏற்பாடு செஞ்சு இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஜாதிய வெறி இதெல்லாம் கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்யும் போது நீதிபதி சந்துரு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பள்ளிகள்ல ஜாதி கயிறு அணியறதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ரொம்பவே முக்கியமான ஒரு அறிக்கை. அவர் ஒரு அறிக்கை கொடுத்த உடனே இங்க எச்ராஜா மாதிரியான நபர்கள் கடந்து துடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ இந்து மதத்தோட அடையாளத்தை அழிக்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கடந்து துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எங்கேயுமே இந்து மதத்தை தலையிடவே இல்லை, இந்து மதத்தினுடைய எந்த ஒரு வழிபாட்டையுமே அவர் குறை சொல்லவும் இல்லை. ஒவ்வொரு ஜாதி கட்சியினரும் ஒவ்வொரு கலர் கயிறை கட்டிட்டு இருக்கும் போது அப்ப அடுத்த ஜாதிக்காரனை இழிவா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது, தன்னோட தாழ்வா இருக்கிறவனை ரொம்ப கேவலமா நடத்தக்கூடிய நிலைமை, அவனை தாக்குதல் நடத்தக்கூடிய நிலைமை இருக்கிறதால
இந்த சின்ன பிள்ளைங்க மனசுல நெஞ்ச விதைக்கக்கூடிய இது மாதிரியான கலர் கயிறுகள், இது மாதிரி ஜாதி கயிறுகள் கட்டவே கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கும்போது எச் ராஜா மாதிரியான நபர்கள் கடந்து துடிக்கிறாங்க. அதனால கண்டிப்பா நான் நினைக்கிறேன் எச் ராஜா இந்த பரிதாபங்கள் வீடியோ பார்த்தனா எச் ராஜாக்கு அடிவேர்லாம் எரியக்கூடிய அளவுக்கு தான் பரிதாபங்கள் வீடியோ இருக்குது. இதுல முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒவ்வொருத்தருமே சீக்கிரமே போய் பரிதாபங்கள் வீடியோ போய் பாத்துருங்க. ஏன்னா இந்த ஜாதி வெறி பிடித்தவர்களோ இல்ல சங்கிகளோ எல்லாம் புகார் கொடுத்து அந்த வீடியோ தூக்கப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பரிதாபங்கள் சேனல் திருப்பதி லட்டு இஷ்யூ வரும்போது, திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கறி கொழுப்பெல்லாம் கலக்கப்படுது அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது அது சம்பந்தமா ஒரு வீடியோ பரிதாபங்கள் வீடியோ போடும்போது உடனே ஒன்றிய அரசு வரைக்கும் புகார் கொடுத்து அந்த வீடியோ அவங்களுக்கு பெரிய அளவுல பிரஷர் கொடுத்து அந்த வீடியோ டெலீட் பண்ண வச்சாங்க இல்லையா. அது மாதிரி இந்த ஜாதி வெறிக்கு எதிராக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதுவுமே பிரஷர் கொடுத்து அழிக்கப்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால சீக்கிரமே அந்த வீடியோ அழிக்கப்படுறதுக்குள்ள சீக்கிரமா அந்த வீடியோ போய் பாத்துருங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப சமீபத்துல கவினுடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லையா, அந்த சுர்ஜித் வெட்டி கொண்டவன் பேரு சுர்ஜித் இல்ல, அந்த சுர்ஜித் வேற கேரக்டர் அதே மாதிரியே ஒருத்தர் நல்லா நடிச்சு காமிச்சிருந்தாப்ல. அந்த ஜாதி வெறி பிடிச்சவெல்லாம் அப்படியே ஒரு சைடு புருவத்தை தூக்கிட்டு தான் அலைவாங்க, ஒரு சைடு புருவத்தை தூக்கிட்டு ரெண்டு அக்கிலுமே கட்டி வந்த அவனுங்க நார்மலா நிக்க மாட்டாங்க, ரெண்டு அக்கில கட்டி வந்த மாதிரி இப்படியே புருவத்தை தூக்கிட்டு இப்படியே தான் அவனுங்க நிப்பானுங்க இல்லையா. அதே மாதிரி கட்டப்புல அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. அதுல ஆனா நம்ம தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணிட்டானே என்னென்ன பண்ணலாம் அப்படின்போது, ஐயோ நம்ம தங்கச்சியை லவ் பண்ணா ஒண்ணும் பண்ணக்கூடாதா, இது உடனே முடிச்சு விட்டுறணும்டா அப்படின்னும் போது, அப்படியாண்ணே சரிண்ணே என் தங்கச்சியை வந்து அந்த ஊர்ல மாமா இருக்காரு, மாமா ஊருக்கு நான் அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கும் போது, அடே மாமா ஊருக்குலாம் அப்படிலாம் அனுப்பிவிட்டா நம்ம ஜாதி பெருமைடா வருது, உன் கூட யாருமே நம்ம ஜாதிக்காரன் பேச மாட்டானேடா, உன்னை ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களடா, உன் குடும்பத்தோட மானம் என்னடா வருது, நம்ம ஜாதியோட பெருமை என்னடா வருதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஏத்தி விட்டு இப்படி எல்லாம் அடுத்த ஜாதிக்கு சேர்ந்தவங்களை காதலிச்சிட்டாங்க, திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களை கொன்னாதானே நம்ம ஜாதிக்கு மரியாதை, அப்போதான்டா உன் குடும்பத்துல 4 பேர் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான மூலச்செலவு செஞ்சோன்னே உடனே அவன் போய் கொண்டுட்டு வந்துடுறான். கொண்டுட்டு கையில கத்தியில ரத்தத்தோட கத்தியோட வந்துடுறான். அப்போ ஆனா கொண்டுட்டு வந்து வாங்கின போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படிங்கும் போது, ஐயோ தம்பி நீ ஏதோ அவசரப்பட்ட, நீ வந்து இப்ப நம்ம சமூகத்துக்கு நீ ஒரு பெரிய தியாகிடா, நம்ம ஜாதிக்கு நீ ஒரு பெரிய தியாகி, நீ போய் சரண்டர் ஆயிரு, அண்ணன் வெளியில இருந்து எல்லா வேலையும் அண்ணன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஜாதி வெறியை தூண்டி விடக்கூடியவன் இருக்கான்ல அவன் எவனுமே இவங்களுக்கு கடைசியில ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த ஜாதி வெறி பிடிச்சவன் பூராவே அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் தான் பாக்குறான். ஒரு ஜாதி ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு அப்படி மெதப்பா ஒரு புல்லட்ல அப்படி போகும்போது, அண்ணன் அப்படி சூப்பரா இருக்காரு, ஊர்ல அண்ணன் கெத்தா இருக்கிறாரு, இன்னும் கல்வியால வளர்ந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களை பார்த்து அவங்கள ரோல் மாடலா எடுக்கிறதுல இது மாதிரியான தற்கொலைகளை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அண்ணன் கெத்தா போயிட்டு இருக்கிறாரு, அண்ணன் மாதிரி நம்மளும் வந்துடணும் அப்படின்றத அதை மட்டுமே அந்த கெத்தை மட்டுமே ரோல் மாடல் எடுக்கிறாங்களே தவிர, அதனால நாளைக்கு ஒரு பின்விளைவு ஏற்படுமே, இந்த ஜாதி வெறியோட செயல்பட்ட ஒரு பின்விளைவு ஏற்படுமே சொல்லி அந்த பின்விளைவை எவனும் யோசிக்கல. ஒருவேளை அப்படி ஒரு பின்விளைவு ஏற்பட்டா தூண்டி விடக்கூடிய மூலச்செலவை செய்யக்கூடிய ஒருத்தன் கூட உங்க பின்னாடி வரமாட்டான், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தன் கூட வரமாட்டான்றத பரிதாபங்கள் வீடியோல ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. இறுதியான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த சேலம் பகுதியில தீரன் சின்னமலைக்கு நாங்க மரியாதை செலுத்த போறோம் அப்படின்ற பேர்ல அங்க இருக்கக்கூடிய நாங்களா கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்ற பேர்ல காரை பிடிச்சி அநியாயம் பண்ணிட்டு போனாங்க. கார்ல ஒரு 10 பேர் தொங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த காரை போட்டு ஆட்டிக்கிட்டு, அதுல கொடுமை என்னன்னா அந்த காரோடைய ஃப்ரண்ட் கண்ணாடி முழுக்கவே போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு. அதுவும் யாரோடைய போட்டோ, யுவராஜோடைய போட்டோ. யுவராஜானா பெரிய ஒரு தியாகி இல்லையா, யுவராஜோடைய போட்டோ 2 பக்கம் போட்டுக்கிட்டு கார் ஓட்டக்கூடிய நபருக்கு வெளியில என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இன்னைக்குமே நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு போகும்போது வண்டியில இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க, கார்ல இந்த அளவுக்கு தான் நீங்க மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இருக்கு. இன்னைக்குமே நம்ம போலீஸ் போனோம்னா சென்னை மாதிரியான ரோட்ல நீங்க வண்டி ஓட்டி பாருங்களேன், ஹெல்மெட் இல்லைன்னா ஒரு கொலை குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி விரட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயே பின்னாடி இருக்கிறவங்க யாராவது ஹெல்மெட் போடலனாலுமே வேகமா வந்து பிடிக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை போலீஸ் எந்த அளவுக்கு கடமையை ரொம்ப துரிதமா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தாலும் வண்டியை மடக்குறாங்க. ஏன் சார் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம் ஏன் சார் மடக்குறீங்கன்னா, இன்சூரன்ஸ் இருக்கா காட்டு. காலையில அவன் எவ்வளவு அர்ஜென்ட்டா வேலைக்கு போயிட்டு இருப்பான், ஸ்கூல் வேலைக்கு போவான், எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே இன்சூரன்ஸ் இருக்கா காட்டுன்னு சொல்லி அவனுமே பிடிச்சி மடக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் கடமையை அவ்வளோ அற்புதமா செய்யக்கூடிய காவல்துறையினர் இது மாதிரி ஜாதி வெறி பிடிச்சிட்டு கண்ணாடியே ஒட்டுமொத்தமா மறைச்சிட்டான். ஃப்ரண்ட் கண்ணாடியே இல்லை, எந்த மூஞ்சி வச்சுட்டான் வண்டி ஓட்டிருப்பான்னு சொல்லி தெரியல. அப்போ கண்ணாடியே ஒட்டுமொத்தமா மறைச்சிட்டான். வண்டியை பிடிச்சி ஜாம்பி மாதிரி வண்டியை பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆடிட்டு போறானுங்க. அதுல வீலிங் பண்றானுங்க, பைக்ல ரேசிங் ஓட்டிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு அராஜகம் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒருத்தன் தலையில கூட ஹெல்மெட் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆட்டம் போடுறான். அங்க போலீஸ் வேடிக்கை பார்த்து தான் இருக்காங்க. ஒரு போலீஸ் போய் என்னடா அப்படி அராஜகம் பண்றீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட என்னன்னு போய் கேட்கல. ஏன்னா இது கேட்டா மேல் இடத்துல வந்து ஒரு பிரஷர் உருவாகும் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் கூட அதை வேடிக்கை பார்க்கல. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் காவல்துறை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை பரிதாபங்கள் வீடியோ ரொம்ப அழகா அதை சுட்டி காட்டின விதம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே இதை கண்டிக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு யாருமே இல்ல. எந்த ஒரு அரசியல் கட்சி இப்ப கவினுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம், நட்ட நடு ரோட்ல இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அதை இங்க பல பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாட்டர் மிலான் ஸ்டார்னு சொல்லி ஒரு பைத்தியக்கார பைய சுத்திட்டு பாருங்க, இப்படி இப்படி தர்பீஸை வச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் உட்காந்துட்டு அவன் ஒரு ஆள் அவனை கூப்பிட்டு வச்சு எல்லா சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவன் சொல்றான் அவரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர், நம்ம தேவர் சமூகத்தை சேர்ந்தவர், அவரு தம்பி சுர்ஜித், அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பல தற்குறிகள் அந்த கொலையை நியாயப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. அவங்க லவ் பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா, அதனால பொண்ணுங்க நீங்க லவ் பண்ணாம இந்த மாதிரி இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பொம்பளை பிள்ளைகள் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஜாதி வரி பிடிச்சி அநியாயமா ஒரு உயிரை கொண்டு இருக்கிறாங்க. நல்ல படிச்ச பையன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன், இப்படி அநியாயமா ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லி அதை பத்தி இங்க ஒருத்தன் கூட பேச மாட்டான். சரி, இது மாதிரியான ஜாதி வரி பிடிச்சவங்களோ இது மாதிரி நபர்கள் தான் பேசலன்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட இது பேசல. இந்துக்களே வீதிக்கு வாருங்கள், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க தான் வருவோம், இந்து மதத்தை நாங்க தான் காப்பாற்ற போறோம்னு சொல்லக்கூடிய பாஜக இந்த இடத்துல ஒருத்தர் கூட வரல. கடைசி வரைக்கும் கவினை பத்தி பாஜக வாய் திறந்து பேசவே இல்லை. பள்ளிகள்ல ஜாதி அடையாளம் இருக்கக்கூடிய ஜாதி கயிறை கட்டக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு எதிராக பேசக்கூடிய எச் ராஜா இங்க கவினை இப்படி வெட்டி போட்டிருக்காங்களே, கவினுக்கு நான் நீதி கேட்கிறேன், ரோட்ல வந்து உட்காரன்னு சொல்லி எச் ராஜா இது வரைக்கும் வாயை கூட திறக்கல. சரி, அதிமுக பெரிய அளவுல இன்னைக்கு வண்டி எல்லாம் எடுத்துட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிடல. விஜய் திமுக எல்லாத்துக்கும் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லி அந்த சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டு திரிஷா வீட்டு கல்யாணம், கீர்த்தி சுரேஷ் வீட்டு கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சு இப்ப அரசியலுக்கு இப்ப 6 அமர வந்திருக்காரு இல்லையா விஜய். இந்த விஜய் கூட இதை பத்தி வாயை திறக்கல. எல்லாருக்கும் நான் தான் மாற்றுன்னு சொல்றாரு விஜய். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. எல்லாத்துக்குமே வெறும் அறிக்கை மட்டும் தான் வரும், வாயை திறந்து பேச மாட்டாரு, அறிக்கை மட்டும் வரும். ஆனா கவினுடைய படுகொலை சம்பந்தமா இது வரைக்கும் விஜயோட தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா ஜாதியினருமே ஒண்ணுதான் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் இதை பத்தி வாயை திறந்து பேசல. ஏன் வாயை திறந்து பேசலன்னா, ஒருவேளை இதை பத்தி நம்ம வாயை திறந்து பேசிட்டோம்னா எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க, ஜாதி பெருமை பேசக்கூடிய ஓட்டு நமக்கு போயிருமே. எல்லா ஜாதி பெருமை பேசுறோம்னா ஆணவ படுகொலை ஆதரிக்கும் போது அந்த ஆணவ படுகொலை நம்ம எதிர்த்து பேசணும்னா நமக்கு இந்த ஓட்டு உழுவாம போயிருமே. குறிப்பா தாவேகா கட்சியோட 2வது மாநில மாநாடு மதுரையில பிளான் பண்ணியிருக்காங்க. மதுரையில ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அதிக அளவுல இருக்கிறாங்களே, அந்த ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிருமோ, மாநாடுக்கு கூட்டம் கூட்டாம போயிருமோன்னு சொல்லி விஜய் மாதிரியான நபர்கள் அது இதை வாய மூடி இன்னைக்கு அமைதியா இருக்கிறது காரணமே இதுதான். அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதுல நம்ம திமுகவுமே சேர்த்து தான் சொல்றோம். திமுக பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேசக்கூடிய திமுக, சமூக நீதி பேசக்கூடிய திமுக, அவங்களுமே இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறது பார்க்கும்போது உண்மையில நமக்கு வைத்தறிச்சலா தான் இருக்குது. என்ன உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு, இந்த மாதிரி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா இதுவே மிகப்பெரிய தாமதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொலை நடந்து இந்த 1 வாரம் கிட்ட ஆக போகுது. இந்த 1 வாரம் கழிச்சு எல்லாமே ஆறி அமர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு ஆறுதலே சொல்லுவோன்ற போது இது ஒரு உரிய நீதியே கிடையாது. அதனால இது மாதிரியான ஆணவ படுகொலை நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இது கண்டிப்பா ஒரு தனி சட்டம் கண்டிப்பா ஏற்றியே ஆகணும். ஏன்னா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா, அந்த சங்கருடைய கொலை வழக்கு நடக்கும்போது அன்னைக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆணவ கொலைக்கு எதிராக நாங்க தனி சட்டமே கொண்டு வரோம்னு சொல்லி இதே மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு சொல்லியிருக்கும் போது கண்டிப்பா இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக கண்டிப்பா தனி சட்டம் ஏற்றியே ஆகணும். எப்படி ராஜஸ்தான் மாநிலத்துல இது மாதிரியான ஆணவ படுகொலைக்கு எதிராக, ஜாதிய படுகொலைக்கு எதிராக ராஜஸ்தான்ல ஒரு தனி சட்டம் இருக்கோ, அது மாதிரி கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து இது ஒரு சமூக நீதி மண்ணு தான், இது ஒரு பெரியாருடைய மண்ணு தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி ஆகணும். அதனால இது மாதிரி இந்த ஜாதி வரி இருக்குல்ல, சட்டத்தால மட்டுமே மாற்றங்கள் கொண்டு வந்துட முடியாது. இது மாதிரி ஜாதி வரி மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை மாத்தணும். ஏன்னா இன்னைக்குமே இந்த காரு பின்னாடி இப்படி பிடிச்சு தொங்கிட்டு பேய் மாதிரி ஆட்டம் போட்டு போனாங்களே, அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, தீரன் சின்னமலையோட நினைவு தினத்தை கொண்டாட போறோம், தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்த போறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இவங்க தீரன் சின்னமலை யாருன்னு படிக்கணும். தீரன் சின்னமலை எப்பேற்பட்ட போராட்டம் பண்ணாரு, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாருன்னு சொல்லி தீரன் சின்னமலையாச்சும் படிச்சா வச்சோம் இவங்களுக்கு அந்த மனநிலை மாறும். ஏன்னா தீரன் சின்னமலை எங்களுடைய சமூகத்துல பிறந்துட்டாரு அப்படின்றதுக்காகவே நாங்க எல்லாம் பெரிய ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்காங்களே. தீரன் சின்னமலை அவர் ஒன்னும் கவுண்டர் ஜாதிக்கு மட்டும் போராடல. ஆங்கிலேயர்கள் இங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக அளவுல வரி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வரி கொடுமையால பல விவசாயிகள் நிலங்களே வித்துட்டு போகக்கூடிய நிலைமைக்கு, நிலங்கள் அபாண்டமா வித்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில விவசாயிகள் கஷ்டப்பட நேரத்துல அந்த கொங்கு மண்டலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள், கவுண்டர் சமூக விவசாயிகளுக்கு இல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளுக்குமே நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திப்பு சுல்தானை நோக்கி போறாரு. ஹைதர் அலி இறந்த அந்த டைம், ஹைதர் அலி மரணச்சிருக்கக்கூடிய டைம்ல திப்பு சுல்தானை போய் தேடி போய் இங்க இருந்து சும்மா தனி ஒரு நபரா போல 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை திரட்டிட்டு போறாரு. போய் திப்பு சுல்தான படையில போய் சேர்றாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுடைய கொடுமைக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. பல போராட்டங்களை வெற்றி அடைஞ்சு பல போர்களை மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல திப்பு சுல்தான் நெப்போலியனுடைய உதவியை நாடுறாரு. நெப்போலியனோட படை எங்களுக்கு தேவைப்படும் சொல்லி உதவி நாடும் போது
அப்போ ஒரு தூதுக்குழு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல தீரன் சின்னமலையோட முக்கியமான தளபதியா இருக்கக்கூடிய கருப்பசேர்வை அவரும் அந்த தூதுக்குழுல முக்கியமான ஒரு நபரா போறாரு. அப்ப அந்த அளவுக்கு பாடுபடுறாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடத்தும் போது ஒரு கட்டத்துல திப்பு சுல்தான் இறந்துறாரு. திப்பு சுல்தானுடைய மரணத்துக்கு பிறகு அதுக்கடுத்து கொங்கு பகுதிக்கு வந்துடுறாரு. இங்க ஓடாநிலை கோட்டையை கட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடத்தினவர் தான் தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலையோட படையில வெறும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுமே முக்கியமான தளபதி பொறுப்பை கொடுத்து வச்சிருந்தாரு. குறிப்பா கருப்பசேர்வை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவர்னு சொல்லி இன்னுமே தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியலன்னு சொல்லிதான் வரலாற்று அறிஞர்களை பத்தி சொல்றாங்க. ஆனா பெரும்பாலானவர்களோட கருத்து என்னன்னா மருத்துவ குலத்தை சேர்ந்தவர் தான் கருப்பசேர்வை அப்படின்னு பெரும்பாலானவருடைய கருத்தா இருக்குது. பல பேர் என்ன சொல்றாங்க, அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஆக மொத்தத்துல கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது கருப்பசேர்வை, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து ஓமலூர் சேமலை படையாச்சி, இவங்க படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது வன்னியர்களுடைய உட்பிரிவுல வரைக்கூறது தான் படையாச்சி சமூகம். இந்த படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குமே அவங்களுடைய ராணுவத்துல முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி முட்டுக்கட்டை பெருமாத்தேவனை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவருமே தீரன் சின்னமலையோட படையில முக்கியமான ஒரு தளபதியா இருந்துட்டு இருக்காரு. ஃபத்தே முகமது ஹுசைன் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி கிடையாது, ஜாதிய பாகுபாடு கிடையாது. ஃபத்தே முகமது இஸ்மாயிலுமே தீரன் சின்னமலையோட படையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தாரு. அப்போ எல்லா மதத்தை சேர்ந்த, எல்லா ஜாதியை சேர்ந்த, எல்லா சமூகங்களை சேர்ந்த எல்லா மக்களையுமே தீரன் சின்னமலை ஒன்னா ஒரே அணியில ஒண்ணு திரட்டி, இங்க எந்த ஒரு சமூக பிளவோ சமூக உயர்வு தாழ்வோ கிடையாது, நம்ம நாட்டை கொள்ளடிக்க வந்திருக்காங்க ஆங்கிலேயன், அவனை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்ற அந்த உறுதியோட நாட்டு பற்றோட போராடிட்டு இருக்கிறாரு. அந்த தீரன் சின்னமலையோட பேரை பயன்படுத்தி நாட்டை நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதி வரியை பூசிக்கிட்டு ரோட்ல இருக்க வண்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த நிலைமை இருக்குல்ல, இந்த நிலைமை கண்டிப்பா மாற்றப்படணும். அதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் முழுக்க மூலச்செலவை. ஏன்னா அந்த வீடியோ நல்லா பாருங்களேன், ஒரு 100கணக்கான வாலிபர்கள் பைக் ஓட்டுறான், எல்லாம் சின்ன பசங்க தான், அவன் எல்லாமே மூலச்செலவு செய்யப்பட்டவன் தான். வடக்குல எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையால அங்க சங்கிகளா உருவாக்கப்பட்டு இருக்காங்களோ, இங்க நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி ஜாதிய பெருமை பேசி இங்க சில மங்கிகள் உருவாக்கப்பட்டு இருக்கு. அதனால இந்த மனநிலை கண்டிப்பா மாற்றப்படணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளுமே மௌனமா இருக்காங்களே, எங்களுக்கு இதை எதிர்த்து பேசினா ஜாதி ஓட்டு போயிருமோன்னு சொல்லி அந்த மௌனங்கள் கலைக்கப்படணும் அப்படின்றது உறுதியா சொல்லணும். ஆனா இந்த நேரத்துல பெரிய அரசியல் தலைவர்களே அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல பரிதாபங்கள் மாதிரியான யூடியூப் சேனல் இவ்வளவு துணிச்சலா அதுக்கு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு போட்டிருக்காங்களே, அதனால பரிதாபங்கள் யூடியூப் சேனலுக்கு நம்மளோட பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.